இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான மிரள வைக்கக்கூடிய ஆன்மீக தாள்களும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான ஆன்மீக சார்ந்த நாள் தற்போது வர இருக்கு. அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய 22ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து 5வது மாதமான ஆவணியுடைய 6ஆம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் ஒரு மிரள வைக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன மிரள வைக்கக்கூடிய நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை திதியானது வருது. வரக்கூடிய அமாவாசை ஆவணி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர அமாவாசை. இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது, ரொம்ப பயங்கரமான அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அமாவாசைக்கு பிறகு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களோட ராசிக்கு எதுலெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும், எதுலெல்லாம் பாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக ஜோதிடர்கள் சொன்னதை சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வெண்பூசணி பரிகாரம் ஒன்று இருக்குது. இந்த பரிகாரம் செய்கிறது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி அதிசக்தி வாய்ந்த அமாவாசையாக இந்த 22ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை சொல்லப்படுது. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை திதி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர நட்சத்திரம் சேர்ந்து இருக்குது. சுக்கிர பகவானுக்குரிய நாளில் அந்த நட்சத்திரத்தோடு இந்த டைம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை திதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு வாஸ்து நாளுவாகவும் வந்திருக்கு. அதனால் இந்த நாள் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் பல வருட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். அதனாலேயே இந்த அமாவாசை பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் என்பது விடாப்புடியாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த டைம் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்பு எழுந்து குளிக்க வேண்டும். அதாவது அமாவாசை அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிக்கணும். நீங்கள் குளிக்கக்கூடிய வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி கொடுத்துடணும். அப்புறம் உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றால் இந்த நாளில் திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முறையாக செய்திடணும். அமாவாசை வழிபாட்டை தவற விடாமல் இந்த நாளில் செய்யணும். இதுதான் முதல் விஷயம். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த பரிகாரம் செய்கிறதே வந்து பார்க்கணும். அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துட்டு ஒரு பெரிய வெண்பூசணி ஒன்றை கடைக்கு போய் வாங்கி கொள்ளுங்க. கடையில் பேரம் பேசாமல் வாங்கி கொள்ளுங்க. பூசணிக்காய் தரமானதாக இருக்கணும். வாங்கி வந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணீரில் கழுவி 2ஆக வெட்டிடுங்க. வெட்டினதை ஒரு தாம்பளத்தட்டில் இல்லைனா ஒரு வாழை இலையில் வந்து வைத்து உங்கள் வீட்டில் ஈசான்ய மூலையில் அந்த வெட்டிய பூசணிக்காயை வைத்திடுங்க. அவ்வளவுதான் பரிகாரம். இதை வந்து அமாவாசை காலையில் எழுந்து குளித்து விட்டு காலை 8 மணிக்கு முன்பாக இதை வாங்கி வந்து உங்கள் வீட்டு ஈசான்ய மூலையில் வைக்கணும். அதாவது தாய் தந்தை உள்ளவர்களோ தாய் தந்தை இல்லாதவர்களோ யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஈசான்ய மூலங்கிறது சனி மூலை என்று சொல்வாங்க. வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இடம் வடகிழக்கு மூலை தான் ஈசான்ய மூலை என்று சொல்வாங்க. தரைப்பகுதியில் தான் நீங்கள் வெட்டிய பூசணிக்காயை வந்து வைக்க வேண்டும். டேபிள் மீது இந்த டைம் வைக்கக்கூடாது. அதாவது தட்டில் இலையில் இருக்கக்கூடிய வெட்டின பூசணிக்காயை டேபிள் மேலே வைக்காமல் தரையில் தான் வந்து வைக்கணும். இந்த அமாவாசை தினம் முழுவதும் அந்த பூசணிக்காய் உங்களுடைய வீட்டிலே இருக்கட்டும். அமாவாசை இரவு 9 மணிக்கு மேலே அந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டு விட்டு வந்துடணும். குப்பை தொட்டியில் தான் போட முடியும்.
குப்பை தொட்டியில் போட முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு குப்பை தொட்டியில் பூசணிக்காய் போட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வைத்து விடுங்க. வீட்டுக்குள்ளேயே வைக்க வேண்டாம். இந்த அமாவாசை திதியில் வெட்டிய வெள்ளை நிற பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் அது தன்னகத்தே எடுத்துக்கொள்ளும். உங்கள் வீட்டில் பிரச்சனைகளுக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை சரி செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும். உதாரணத்துக்கு வீட்டில் கண்திஷ்டி இருக்குது, எதிர்மறை ஆற்றல் இருக்குது, யாரோ ஒரு நபர் உங்களுடைய வீட்டுக்கு ஏவல் பிள்ளையை சுனிய வச்சுட்டாங்க, வீட்டில் இருப்பவர்களுக்குள் சண்டை சச்சரவு, மன நிம்மதி இல்லை, வீட்டில் சுபகாரிய தடை, இந்த மாதிரி பல வருடங்களாக உங்களை துரத்தி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த தினம் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் உங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டும். இந்த பரிகாரத்திற்கான பலனை அடுத்த 15 நாளில் நீங்கள் உணரலாம். நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அது சக்தி வாய்ந்த நாளைய இதை தவற விடாதீங்க. அதாவது இந்த அமாவாசை தினத்தை தவற விடாதீங்க. இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை காட்டிலும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் செய்வது மிக மிக சிறப்பு. அதனால தான் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளில் பரிகாரம் செய்து பயன்பெறுங்க. இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கான பலனை அமாவாசைக்கு பிறகு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இடைவிடா முயற்சிக்கு பெயர் பெற்ற உங்களுக்கு இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். சூரியனால் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். இழுப்பறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். சட்ட சிக்கல்களில் இருந்து வெளிவருவீங்க. அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால் அங்குள்ள குருவால் குருமங்கள யோகம் உண்டாகும். செல்வாக்கு வெளிப்படும். உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சார நிலைகளில் சாதகமாக இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் வரும். பொன் பொருள் சேரும். பொருளாதார நிலை உயரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் அதிகரிக்கும். குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களில் உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும். பெண்களுக்கு இருந்த சங்கடம் நீங்கும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் திருவாதிரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. புத்தி சாதுரியமும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு முன்னேற்றங்கள். உங்கள் நட்சத்திரநாதனால் வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும். சம்பத்தியத்தில் கவனம் செலுத்தணும். தொழிலில் இருந்த தடை விலகும். பணிபுரியக்கூடிய இடத்துல திறமைக்கு மதிப்பு உண்டாகும். சூரியன் ஆட்சி ஆவதால் முயற்சி வெற்றியாகும். நீங்கள் மேற்கொண்ட வேலை நடக்கும். பிறரால் செய்ய முடியாததை செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு விலகல் உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். குருவினால் உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். தாய்வழி உறவுகள் ஒத்துழைப்பு ஏற்படும். இதுவரை இருந்த எதிர்ப்பு நீங்கும். தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. வழக்கு சாதகமாகும். செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். அப்புறம் பார்த்து வரக்கூடிய வேலை, செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருந்த கணவருடைய உடல்நிலை முன்னேற்றம் அடையும். பொன் பொருள் சேரும். சிறு வியாபாரி உழைப்பாளிகள் நிலை உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை வேண்டும். இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி நடந்துக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு ஆதாயமாக இருக்கும். குருவும் செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாவதால் விருப்பம் நிறைவேறும். திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிப்பீங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்களில் வேகமும் தடுமாற்றமும் ஏற்படும். குருவின் பார்வையால் இதுவரை சந்தித்த பிரச்சனை மாறும். ஆரோக்கியம் சீராகும். இனி எல்லாவற்றிலும் நிம்மதி உண்டாகும். உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உற்சாகமோடு செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். தடைப்பட்டிருந்த வேலை நடந்தேறும். முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். அரசு விவகாரம் சாதகமாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்போது உங்களிடமே உதவி கேட்டு வருவாங்க.
பெண்களுக்கு வாழ்க்கை துணையோடு இணக்கமான நிலை உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்த நீங்கள் இப்போது ஒன்றிணைவீங்க. மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யணும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன்.